தொலைக்காட்சி சகோதரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக்கொள்கிறேன். நாளைக்கு திரையிடப்படக்கூடிய படத்தை உங்களுக்கு இன்றைக்கே நான் போட்டு காமிச்சிருக்கேன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்து இதை எடுத்து போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு தான் நான் இங்கே நிற்கிறேன். நேற்றைய தினம் கர்நாடகாவில் கன்னட படம் மேக்ஸு இது திரையுலகத்தினுடைய ரெக்கார்டாக வெற்றி அடைஞ்சிருக்குது. ஒரே நாளில் மொத்தம் 14லேருந்து 15 கோடி வசூலாகிருக்கிறது அந்த இண்டஸ்ட்ரியுடைய ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி எந்த படம் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இதுதான் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சந்தோஷத்தின் மிகையில் இங்கே உங்களை நான் சந்திக்கிறேன். தமிழுக்கு நாளைய தினம் திரையிடப்படுகிறது. அதே மாதிரி தெலுங்குலேயும் நாளைக்கு ஆந்திராவில் என்டையர் ஆந்திர பிரதேசிலும் திரையிடப்படுகிறது. இது ஒரு பேன் இண்டியா படம்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி மாபெரும் வெற்றியினை ஈட்டி தரோன்ற நம்பிக்கை எங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி நிகழ்வு வரை எல்லாரையும் ஒரு கட்டி போட்டு சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீன் பரபரப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த சூழலில் இந்த படத்துக்கு நடிகர் சுதீப் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே தமிழுக்கு நல்ல அறிமுகமானவர். அப்படிப்பட்ட அவர் மிக சிறப்பான முறையில் இந்த படத்துக்கு அவருடைய பங்களிப்பை நிகழ்த்தியிருக்கிறாரு. அதனுடைய இயக்குனர் தமிழுக்கு புதியவர், சேலத்தை சார்ந்த ஒரு தம்பி. அப்படிப்பட்ட விஜயவாணன் என்கிட்ட இந்த கதையை சொல்லும்போதே எனக்கு ஞாபகம் ஏன்னா நான் எல்லா லாங்குவேஜிலும் படம் எடுத்துட்டேன், கன்னடத்தில் மாத்திரம் எடுக்கலை. அதனால் என்ன பண்ணேன், சுதீப் சாருக்கு எனக்கு 2004 காக்க படம் பேசின்னு இருக்கும்போதே பழக்கம். அந்த ஒரு சூழலில் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இது ஒரே இரவில் நடக்கக்கூடிய கதை, ஆனால் கதையை நீங்கள் கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள், நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஆனால் புது தம்பி, அவன் எதிர்காலத்தில் நல்ல இயக்குனராக வரத்துக்கு ஒரு சான்சஸ் இந்த கதை இருக்குது. நீங்கள் கதையை கேட்டு முடிவு பண்ணுங்க. என்ன சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு, உடனே நீங்கள் அனுப்புங்கன்னாரு. நான் அனுப்பிச்சேன். கதையை கேட்டுட்டு அந்த இயக்குனரை 6 நாள் அங்கே தங்க வச்சு, ஒரே ட்ரெஸ்ஸோடு போனவருக்கு 6 ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தவர் தங்க வச்சு கம்ப்ளீட்டாக இதை ஸ்க்ரீன் பிளே சரி பண்ணி அதை எடுத்து பண்ணது. இது முழுக்க பெப்சி தொழிலாளர்களுக்காக நான் இங்கேயே படத்தை எடுத்தேன், இங்கேயே செட்டு போட்டு எடுத்தேன். இதை சுற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையும் இதை பதிவாக்கினேன். மிகப்பெரிய ஒத்துழைப்பும் உடல் சிரத்தையும் எடுத்து பண்ண நடிகர் சுதீப் அவர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல் படத்திலேயே முத்திரை பதிக்கக்கூடிய அளவுக்கு தம்பி விஜயமான அவர் பங்காற்றியிருக்கிறார். அதுபோக சந்திரசேகரா என்ற ஒளிப்பதிவாளர், கர்நாடகத்தை சேர்ந்தவர், அவர் எக்ஸ்ட்ராடினரியாக அவருடைய பங்களிப்பை நிகழ்த்தியிருக்கிறாரு. அதே மாதிரி கேஜிஎஃப்க்கெலாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பண்ண சிவகுமார் இந்த படத்துக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அது போக காண்டிரர் இசையமைத்த அஜினிஷ் அவர் இந்த படத்தில் இசையமைப்பு பண்ணி மிகப்பெரிய அளவில் எல்லா பாட்டையும் ஹிட் பண்ணியிருக்கிறாரு. இதில் பங்கு கொண்ட அத்தனை இந்த எடிட்டரையும் நம்ம கணேஷ் பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்காரு. தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் மிக சிறப்பான முறையில் பணியாற்றியிருக்காங்க. அங்கிங்கு எனாதபடி எங்கும் வெற்றி என்று ஒழிக்கக்கூடிய அளவுக்கு நாளை தினம் தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் அகிலமெங்கும் இது மிக பிரமாதமான வெற்றி அடைகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படி கர்நாடகாவில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்த படம் அடைந்து கொண்டு இருக்கிறதோ, அதே போல் தமிழிலும் தெலுங்கிலும் மாபெரும் வெற்றி ஈட்டி தருகின்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்குது. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் எங்களுக்கு தேவை. நான் உங்களோட ஒருவனாக தான் நான் இதுவரையிலையும் எப்பவுமே பணியாற்றின்னு இருக்கிறேன். ஆத்மார்த்த நன்றியும் மகிழ்வும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.